ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் முந்திரி பருப்பு, நமக்கு தேவையான அளவு முந்திரி ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுட்டு சேமியா அதை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கணும் நெய்யில். அது நல்லா கோல்டன் கலர் ஃப்ரை பண்ணோன்னா அதை எடுத்து தனியாக பிளேட்டில் வச்சிடணும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. கேரட் துருவி வச்சுருக்கேன், அதையும் அந்த நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனால் போதும். அதோட ஒரு டம்ளர் இல்லைன்னா 2 டம்ளர் மில்க் ஆட் பண்ணி நல்லா வேக விடணும். நான் வந்து அந்த மில்கில் உள்ள ஆடையோடு போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஃப்ரை பண்ண சேமியாவையும் அதில் ஆட் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் கட்டி இல்லாமல். நல்லா மிக்ஸ் ஆனணும். ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வேக விடணும் சேமியாவை. ஆல்ரெடி கேரட் வந்து ஓரளவு நல்லா வெந்திருக்கும். சேமியா வேகிற அளவு கொஞ்சம் அதை வந்து டைம் கொடுக்கணும். ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் சேமியா வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் சுகர் ஆட் பண்ணணும், இல்லைனா சேமியா வேகாது சுகர் ஆட் பண்ணிட்டா. இது எடுக்கிற போது ஒரு செக் லைட்டாக ஒரு அமுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் சேமியா வந்துருச்சுன்னு. அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணணும். நான் கொஞ்சம் கற்கண்டும் சுகரும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். என்னதான் கற்கண்டு போட்டாலும் கொஞ்சம் சுகர் ஒரு 2 ஸ்பூன் போட்டால் தான் அதோட டேஸ்ட்டு இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக நான் 2 போட்டிருக்கேன். கற்கண்டு தான் நிறைய போட்டிருக்கேன், சுகர் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணினேன். திக்கான பால் ஒரு 1/2 டம்ளர் ஆட் பண்ணினேன். நான் 2 ஸ்பூன் சுகர் சேர்க்குறேன் பாருங்கள். சுகர் போட்டோன்னா கொஞ்சம் டைல்யூட் ஆகும். நல்லா வெந்தக்கப்புறம் ஏலக்காய் பொடி போடணும். ஏலக்காய் தூள் வச்சுருந்தேன், அதை நான் மிக்ஸ் பண்ணேன். இப்போ வறுத்த முந்திரி ஆட் பண்ணிவிட்டு பால் போதுமான்னு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். பால் ஆட் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ரா நான். இப்போ ஒரு பவுலில் சர்வ் பண்ணி நம்ம குட்டீஸ்க்கு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கேரட் கீர் ரெடி. வெறும் சேமியா கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கேரட்டில் செஞ்சு கொடுக்குற போது பசங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் சில்லுன்னு கூட சர்வ் பண்ணலாம் பசங்களுக்கு சேரும் அப்படின்னா. இல்லைனா ஹாட்டாக கூட நல்லாயிருக்கும். எப்படி வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.